ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலையும் கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவனை சந்திக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டியிருக்கிறார். அவருடைய கிருபை தயவு இரக்கங்களுக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலையும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது சங்கீதம் 14வது வசனம், 147 14வது வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. எல்லையிலே நம்முடைய குடும்பத்திலே இன்றைக்கி சமாதானம் இல்லாததுக்கு ஒரு காரணம் உண்டு. புசிக்க ஆகாரம் கிடையாது, வாழ வசதி கிடையாது, தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. இப்படி பல காரணத்து நிமித்தம் நம்முடைய சமாதானம் கெட்டு போய் விடுகிறது. உச்சிதமான கோதுமையினாலே தேவனாகிய கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதத்தினுடைய கடைசியில் பல விதத்தில் போராடிக்கிட்டு, பல விதத்தில் கடன்களை வாங்கி வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறோன்னு தெரியல, மாதம் பிறக்க போகிறது, வீட்டு வாடகை கொடுக்கணும், டியூ கட்டணும், பல விதமான தேவைகள் இருக்கிறது, ஃபீஸ் கட்டணும். இப்படி பல காரியத்தில், வேலை ஸ்தலத்தில், இன்னும் பிஸ்னஸில் நான் பணம் கட்டணும், வாங்கின இடத்துல கடனை கொடுக்கணும், வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி பல விதத்தில் என் அன்பு தேவ பிள்ளை சமாதானத்தை இழந்து போய் உன் எல்லையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உன் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படியே கர்த்தர் நம்ம கூட பேசுகிற வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுகிறவராகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எது உன் சமாதானத்தை கெடுத்ததோ, எந்த காரியம் உன்னுடைய சமாதானத்துக்கு விரோதமாக நிற்கிறதோ, ஒருவேளை நீங்கள் தான் கடை வாங்கியிருப்பீங்க, நீங்கள் தான் பல விதத்தில் போராடிட்டு இருப்பீங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணி வைக்கிறேன். நான் உங்களுக்கு உச்சிதமான கோதுமையினாலே உங்களுக்கு நான் காரியங்களை, திருப்தியாகத்தக்கதான காரியங்களை, விலையுயர்ந்த காரியங்களை, நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு கொடுப்பேன் நான். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை அறிந்தவர் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார், உன் கூட பேசி கொண்டிருக்கிறார். பயப்படாதே. உன் சமாதானம் இனி கெட்டு போகாது. உன்னுடைய எல்லையிலே சமாதானத்தை கர்த்தர் வைக்கிறார். இந்த உலகம் கொடுக்கக்கூடியதல்ல என் அன்பு தேவ பிள்ளையே, தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவ சமாதானத்தினாலே உன் எல்லையை கர்த்தர் நிரப்புகிறார். இப்போ உச்சிதமான காரியங்களினாலே, விலையுயர்ந்த காரியங்களினாலே, நன்மையான காரியங்களினாலே, நீ எதிர்பார்த்ததுக்கு மேலான காரியங்களினாலே உன்னை திருப்தியாக்குகிறார். ஆகையால் பயப்படாதிருங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். பயப்படாதீங்க. உச்சிதமானது வரும், வரும், நிச்சயம் வரும். தீர்க்க தரிசனமாக சொல்லுங்க, நிச்சயம் வரும். உனக்கு ஒரு ஃபோன் கால் வரும், நன்மையாய் முடியும். உன்னை தேடி ஆட்கள் வருவார்கள், நன்மையாய் முடியும். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ அழைக்கப்படாத இடங்களிலே உன்னை கர்த்தர் அழைக்கும்படியாக அங்கே உனக்கு ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். செபிப்போமா? மகா இரக்கம கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் எல்லைகளிலும் சமாதானத்தை வைத்து ஆண்டவரே உச்சிதமான கோதுமையினால் எங்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்படியா திருப்தியாக்குங்கப்பா. சமாதானத்தை வைத்து திருப்தியாக்குங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. இது நிமித்தம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பல தேவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரே அப்பா சமாதானத்தை இழந்து போய் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உம்முடைய சமாதானத்தை வைத்து உச்சிதமான காரியத்தினால திருப்தியாக்கி நடத்த வேண்டுமா? அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யுங்க சுவாமி.
அற்புதத்தை அதிசயத்தை கர்த்தர் செய்து அப்படி நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை பிறந்தநாள் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி, சமாதானம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய சமாதானத்தை வைத்து ஆண்டவரே திருப்தியாய் ஊழியத்தையும் ஊழியர்களுடைய குடும்பங்களையும் சபைகளையும் சபை மக்களையும் கர்த்தர் நடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். அப்பா நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.